வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வரலாறுலேருந்து சிந்துவெளி நாகரிகம் அந்த பாடத்திலேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நம்பர் 1, உலகின் மிக தொன்மையான நாகரிகமாக கருதப்படுவது மெசொப்பொட்டேமியா நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகமாக கருதப்படுவது மெசொப்பொட்டேமியா நாகரிகம். நம்பர் 2, மெசொப்பொட்டேமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? 6500 ஆண்டுகளுக்கு முந்தையது. மெசொப்பொட்டேமியா நாகரிகம் உலகில் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? 6500 ஆண்டுகளுக்கு முந்தையது. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம், அதாவது உலகத்திலே மிக தொன்மையான நாகரிகம் மெசொப்பொட்டேமியா நாகரிகம். அடுத்து நம்ம இந்தியாவில் சிந்து நாகரிகம் எந்தெந்த காலத்தில் இருந்துங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டு முன், அதாவது நம்ம கிமு கிபின்னு படிச்சிருப்போம். இப்போ அதை என்ன சொல்கிறாங்க? பொது ஆண்டு முன் 3300 to 1900. அதாவது இப்போ ஒவ்வொரு இயராக ஆட் பண்ணிட்டு போகிற மாதிரி அங்கே சப்ராக்ட் பண்ணிட்டு வரும். அதாவது தலைகீழ ஒரு நம்பர்ஸ் பேக்வர்ட் கவுண்டிங்லாம் வரும். சரிங்களா? பொது ஆண்டு முன் 3300 to 1900. நம்பர் 4, இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. நம்பர் 5, டேஸ் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். யாருடைய உதவியினுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நம்பர் 6, டேஸ் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக இருந்தது? மெஹர்கர். யாருடைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக இருந்தது? மெஹர்கர். நெக்ஸ்ட்டு 7, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல். இந்த பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 4 பேர் ரிப்பீட்டடாக வரும். ஸோ யார் எதை சார்ந்தவங்கன்னு பார்க்கணும். அதாவது தொல்லியல் துறை நிறுவுறதுக்கு உதவியாக இருந்தது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்தது ஜான் மார்ஷல். நம்பர் 8, முதலில் 1826 ஹரப்பாவிற்கு வருகை தந்தவர் சார்லஸ் மேசன், இங்கிலாந்து நாட்டுக்காரர். சரியா? முதலில் 1826 ஹரப்பாவிற்கு வருகை தந்தவர் சார்லஸ் மேசன், இங்கிலாந்து. நம்பர் 9, சிந்துவெளி நாகரிகம் முதலில் அடையாளம் காணப்பட்ட இடம்? ஹரப்பா. சிந்துவெளி நாகரிகம் முதலில் அடையாளம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. நம்பர் 10, சிந்துவெளி நாகரிக காலத்தில் லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு இருந்தது? அதாவது லோக்கல்னு இருக்குது, லோத்தல், அந்த ஏரியா பேர் லோத்தல். அது கப்பல் கட்டுறதும் அதை பழுது பார்க்கக்கூடிய தளம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா குஜராத்தில். சரிங்களா? நம்பர் 11, மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. நம்பர் 12, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை எந்தெந்த ஆண்டுகளில் பார்வையிட்டுள்ளார்? அந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எப்பப்பெல்லாம் ஹரப்பாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா 1853, அடுத்து 1856, அடுத்து 1875. ஃபஸ்ட்டு 53 வந்திருக்காரு, 3 இயர்ஸ் ஆஃப்டர் 56 வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ 9 வருஷம் கழிச்சு 1875 வந்திருக்காரு. சரிங்களா? நம்பர் 13, அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு எந்த ஆண்டு யார் வருகை தந்தார்? 1831 அலெக்சாண்டர் போன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஹரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடம், அது எந்த இடம்? அம்ரிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருப்பார். சரிங்களா? நம்பர் 14, இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர், அதுவும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நெக்ஸ்ட்டு 15,
இந்தியாவில் ஹராப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். காளிபங்கன் ராஜஸ்தான், காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத், லோத்தல் குஜராத். ராக்கி ஹர்கி ஹரியானா, ராக்கி ஹர்கி ஹரியானா. நெக்ஸ்ட்டு டோலவீரா குஜராத், டோலவீரா குஜராத். இந்தியாவில் ஹராப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இடங்கள் காளிபங்கன், லோத்தல், ராக்கி கர்கி, டோலவீரா. நெக்ஸ்ட்டு நம்பர் 16. ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்த இங்கிலாந்து நாட்டவர் சர் ஜான் மார்ஷல். சரிங்களா, ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்த இங்கிலாந்து நாட்டவர் சர் ஜான் மார்ஷல். நம்பர் 17. 1940களில் ஹரப்பாவில் ஆய்வு நடத்தியவர் யார்? ஆர்.எம். வீலர். அதாவது 100 ஆண்டுகளுக்கு பின், சரியா, நூற்றாண்டுகள் 1860 சம்திங்கில் இந்த மாதிரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1940 போய் ஆய்வு நடத்தியவர் ஆர்.எம். வீலர். சரிங்களா. 18. சிந்துவெளி நாகரிகம் சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அமைந்துள்ளன? சிந்துவெளி நாகரிகம் சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அமைந்துள்ளன? 1.5 மில்லியன். சரிங்களா, 1.5 மில்லியன் கிலோமீட்டர் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது. நம்பர் 19. ஹரப்பாவில் டேஸ் எனும் மாடுகள் காணப்பட்டன? செபு. ஹரப்பாவில் டேஸ் எனும் மாடுகள் காணப்பட்டன? செபு. நெக்ஸ்ட் 20. எங்கு தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்கள் மெசபடோமியாவில் ஏற்றுமதி செய்யப்பட்டது? ஆன்சர் ஹரப்பா. எங்கு தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள் மெசபடோமியாவில் ஏற்றுமதி செய்யப்பட்டது? ஆன்சர் ஹரப்பா. நெக்ஸ்ட் 21. செம்பால் செய்யப்பட்ட நடன மாது என அழைக்கப்படும் நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. செம்பால் செய்யப்பட்ட நடன மாது என அழைக்கப்படும் நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. 22. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. 23. ஹரப்பா பயன்பாட்டில் எந்த விலங்கு காணப்படவில்லை? குதிரை. ஹரப்பா பயன்பாட்டில் எந்த விலங்கு காணப்படவில்லை? குதிரை. 24. ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம். ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம். நம்பர் 25. மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது என்பதை பற்றி கூறும் கல்வெட்டு. இதில் மெலுக்கா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மெலுக்கா என்பது சிந்து என்பதை குறிக்கும் சொல்லாகும். மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது என்பதை பற்றி கூறும் கல்வெட்டு யூனிஃபார்ம் கல்வெட்டு. இதில் மெலுக்காங்கிற ஒரு சொல் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மெலுக்கா அப்படின்னா சிந்து அப்படிங்கிற பொருள் வரும். நம்பர் 26. ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கலக்கால நாகரிகம் மற்றும் நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கலக்கால நாகரிகம் மற்றும் நகர நாகரிகம். நெக்ஸ்ட் ஸ்டீட்டைட் என்னும் நுரைக்கல்லால் அமைந்த மத குரு சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. ஸ்டீட்டைட் என்னும் நுரைக்கற்களால் அமைந்த மத குரு சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. 28. பழங்கற்கால கருவிகள் முதலில் சென்னையில் யாரால் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டது? எப்போது? ராபர்ட் ப்ரூஸ் புட். 1863. சென்னை பல்லாவரம். பழங்கற்கால கருவிகள் முதலில் சென்னையில் யாரால் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டது?
ராபர்ட் ப்ரூஸ் புட் 1863 சென்னை பல்லாவரம். நம்பர் 29 ஹரப்பா மக்களின் முக்கியமான வாழ்வாதாரம் வேளாண்மை. ஹரப்பா மக்களின் முக்கியமான வாழ்வாதாரம் வேளாண்மை. நம்பர் 30 ஹரப்பாவின் அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1921. ஹரப்பாவின் அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1921. சரிங்களா. அவங்க உள்ளே வந்தவங்க 1860 சம்திங் வந்திருப்பாங்க. அதாவது ஹரப்பாவில் அவங்க அந்த சர் ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்கெல்லாம் வந்தது 1860 சம்திங். ஆனால் இப்போ அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1921. அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அது அறிக்கை அதுக்கப்புறம் செஞ்சது. 31 மொஹஞ்சதாரோவில் நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. மொஹஞ்சதாரோவில் நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. 32 ஹரப்பா என்னும் சிந்தி மொழியின் பொருள் புதையுண்ட நகரம். ஹரப்பா என்னும் சிந்தி மொழியின் பொருள் புதையுண்ட நகரம். 33 மொஹஞ்சதாரோ என்னும் சொல்லின் பொருள், அதாவது சிந்தி மொழியின் பொருள் இடுகாட்டு மேடு. மொஹஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழியின் பொருள் இடுகாட்டு மேடு. 34 ஹரப்பாவின் கிடைத்துள்ளவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் குறியீடுகள் எத்தனை? 26. ஹரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் குறியீடுகள் எத்தனை? 26. நெக்ஸ்ட்டு 35 ஹரப்பா நகர பகுதிகளில் இருந்து படிக கல்லால் ஆன எடைகற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை என்ன வடிவத்தில் இருந்தன? கனசதுர வடிவம். சரிங்களா. அந்த கனங்கிற வேர்டு இல்லை, அதை ஆட் பண்ணிக்கணும். ஹரப்பா நகர பகுதிகளில் இருந்து படிகக்கல்லால் ஆன எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை என்ன வடிவத்தில் இருந்தன? கனசதுர வடிவம். 36 ஹரப்பா மக்களின் அளவீட்டு முறையில் எடையின் விகிதம் எப்படி இருந்தது? அதாவது எடையின் விகிதம் எப்படி இருந்ததுன்னா 1:2:4:8:16:32. அதாவது டபுள் இரு மடங்கா. சரியா. 1 1 2 2 2 4 4 4 8 8 8 16 16 16 32. இந்த மாதிரி தான் அவங்களுடைய எடையின் விகிதம் இருக்கும். இப்போ நம்ம எப்படி 100 கிராம் 200 கிராம் எப்படி இருக்கு, அப்போ அவங்க அப்படி இருந்துச்சு. சரிங்களா. 37 ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அளவீட்டில் 1 இன்ச் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 1.75 சென்டிமீட்டர். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அளவீட்டில் 1 இன்ச் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 1.75 சென்டிமீட்டர். 38 ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எந்தெந்த பொருட்களால் செய்யப்பட்டுள்ளது? ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எந்த பொருளால் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். 39 வரலாற்று ஆசிரியர்கள் சிந்துவை நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்களாக கூறுவது காலநிலை, மெசபடோமியா வணிக வீழ்ச்சி, தொடர் வறட்சி நிலை. வரலாற்று ஆசிரியர்கள் சிந்துவை நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணங்களாக கூறுவது காலநிலை, மெசபடோமியா வணிக வீழ்ச்சி, தொடர் வறட்சி நிலை. 40 டெர்ரகோட்டா என்பது சுடுமண் பாண்டம். 40 டெர்ரகோட்டா என்பது சுடுமண் பாண்டம். 41 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு பொது ஆண்டு முன் 1900. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு பொது ஆண்டு முன் 1900. நம்பர் 42 தொடக்க கால ஹரப்பா நாகரிகத்தின் காலம்
பொது ஆண்டு முன் 3000 to 2600 400 ஆண்டுகள் தொடக்க கால ஹரப்பா நாகரிகம். சரிங்களா? 43 முதிர்ச்சியடைந்த ஹரப்பா நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டு முன் 2600 to 1900. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டு முன் 2600 to 1900. இங்கே எவ்வளவு 900 1300 ஆண்டுகள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 44 பிற்கால ஹரப்பா நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டு முன் 1900 to 1700 ஒரு 200 ஆண்டுகள். சரிங்களா? 45 ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய வேளாண்மை முறை இரட்டை பயிரிடல் முறை. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய வேளாண்மை முறை இரட்டை பயிரிடல் முறை. 46 சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தாத உலோகம் இரும்பு. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தாத உலோகம் இரும்பு. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. 47 சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியவை சிவப்பு நிற மணிக்கற்கள். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியவை சிவப்பு நிற மணிக்கற்கள். 48 ஒரு பொருளின் வயதை கணிக்கும் முறை. ஒரு பொருளின் வயதை கணிக்கும் முறை கார்பன் கதிர் இயக்க முறை. கார்பன் 14 ஒரு பொருளின் வயதை கணிக்கும் முறை கார்பன் கதிர் இயக்க முறை. கார்பன் 14. 49 உலகில் முதலாக கட்டப்பட்ட பொது குளம் எங்கு காணப்பட்டது? மொஹஞ்சதாரோல பெருங்குளம். அந்த குளத்துக்கு பேர் பெருங்குளம். உலகில் முதலாக கட்டப்பட்ட பொது குளம் எங்கு காணப்பட்டது? மொஹஞ்சதாரோ பெருங்குளம். நம்பர் 50 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகிய நகரங்களை அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1921. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகிய நகரங்களை அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1921. சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்ட் 2 போடலாம். இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தேயான் டிஎன்பிஎஸ்சி.